சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். நம்ம ஐசிஎல் உர கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம பயிருக்கு தேவையான அனைத்து உரங்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதன்படி நம்ம இப்போ வந்து மஞ்சக்காட்டில் இருக்கோம். இந்த மஞ்சக்காட்டில் முக்கியமான இப்போ ஒரு சத்து குறைபாடு தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இலையில் வந்து நரம்புகள் எல்லாம் பச்சையாக இருக்கும், நரம்புக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து வெள்ளையாக மாறும். இது வந்து இரும்பு சத்து குறைபாடு. அதாவது நுனி இலைகள் இந்த மாதிரி மாறிச்சுன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக வந்து இந்த மண்ணில் வந்து இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவைக்கும் அதிகமான அளவு மண்ணில் கிடக்கும். ஆனால் அது பயிர் வந்து எடுத்துக்க முடியாத வடிவத்தில் இருக்கும். என்னன்னா உப்பா மாறி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு கிடக்கிறதும் இல்லை ட்ரிப்பில் அடப்பு ஏற்பட்டு கிடக்கிறதும் அது வந்து பயிருக்கு எடுத்துக்க முடியாத வடிவத்தில் கிடக்கும். இப்போ அதுக்கு என்ன காரணம்னா மண்ணில் வந்து கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது pH நார்மலாக 6 to 7 அந்த ரேஞ்சில் கரெக்டாக மண்ணின் கார அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரங்கள் பயிர் முழுமையாக எடுத்துக்கும். ஒருவேளை 7.5 8 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரங்கள் பயிர் எடுத்துக்க முடியாத வடிவத்தில் மாறி மண்ணில் உப்பா கிடக்கும், ட்ரிப்பில் அடப்பு ஏற்படுத்தும் காரணம் தான். இப்போ இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணில் தேவைக்கு அதிகமாக மண்ணில் கிடக்கும், ஆனால் அது பயிர் வந்து எடுத்துக்க முடியாத வடிவத்தில் இருக்கும். அதனால தான் வந்து எவ்வளோ நீங்கள் இரும்பு சத்து எவ்வளோ தான் மண்ணில் கொட்டினாலும் பயிர் எடுத்துக்காது. அதுக்கு நம்ம ஐசிஎல் கம்பெனி வந்து அதுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தோட புகுத்தி உரங்களை கொடுக்குறாங்க. அதாவது பெக்காசிட்னு ஒரு டெக்னாலஜி. பெக்காசிட் உரமாகவும் இருக்குது. அதில் வந்து 0.58 இதான் பெக்காசிட் உரம். இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 58% இருக்கும், பொட்டாசு வந்து 18% இருக்குது. இதனுடைய pH பார்த்தீங்கன்னா இந்த உரத்தில் pH வந்து வெறும் 2.2 pH இருக்கும். இது வந்து ட்ரிப்பில் கரைச்சி கொடுக்கும்போது ட்ரிப்பில் இருக்க அடப்பையும் நீக்கி விடும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் ஏற்கனவே பயிருக்கு தேவைக்கும் அதிகமான சத்துக்கள் வந்து மண்ணில் கிடக்கும், அதையும் கரைச்சி பயிருக்கு கொடுத்துரும். இப்போ வந்து மண்ணில் வந்து அயன் சத்து இருக்கும், ஜிங்க் இருக்கும், மெக்னீசியம், கால்சியம் இது போன்ற சத்துக்கள் அனைத்துமே மண்ணில் கிடக்கும். அது வந்து பயிர் எடுத்துக்க முடியாத வடிவத்தில் இருக்கும் எப்போனா pH அதிகமாக இருக்கும்போது. இப்போ நம்ம pH கம்மியான உரம் இந்த உரத்தை விடும்போது அதை வந்து முழுமையாக அது ஏற்கனவே இருக்கிற சத்துக்களை முழுமையாக பயிர் எடுத்துக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பாஸ்பரஸும் பொட்டாசும் அதிகமான அளவில் இருக்குது. இது போன்ற உரங்கள் அதாவது வந்து இந்தமாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி உரங்களை பயன்படுத்தி நம்ம முழுமையான மகசூல் எடுக்கலாம். இந்த மண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாமலே நம்ம வந்து தேவையில்லாமல் உரங்களை விட்டால் பயிர் எடுத்துக்காது, நமக்கு செலவு தான் அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக இது போல் பிரச்சனைகள் இருக்குன்னாவே ஒன்று பெக்காசிட் உரத்தை டைரெக்டாக வாங்கி விடலாம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ விடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்ணுங்கள். மண்ணில் pH எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இது போன்ற உரங்களை பயன்படுத்தலாம். அதனால் இது வந்து நம்ம இஸ்ரேல்னாவே டெக்னாலஜிங்க. இது டெக்னாலஜி பேசி இது போன்ற உரங்களை கொடுக்குறாங்க. அனைத்து விவசாயிகளும் இந்த உரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனை தீர்வை சரி செய்து மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.